உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நாம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. நீ ஒரு சின்ன டெசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் சரி தப்புன்றதை தாண்டி என்கிட்ட கன்சல்ட் பண்ணிருக்கணும். நீயும் நானும் மியூச்சுவலா ஒத்துக்கிட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்கணும். ஆனா இவ்வளோ பெரிய முடிவை நீ சாதாரணமா எடுத்துட்ட. அசால்ட்டா போய் குழந்தைய தூக்கி போட்டு வந்திருக்க. இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது. என்னைக்கு நீ என்ன கேட்காம டிசைட் பண்ணியோ அப்பவே உன் மேல இருந்த நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, எவ்வளவு பெரிய விஷயத்தை நீ என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க. எப்படி மாயா? இன்னும் என்னால அதை நம்பவே முடியல. ஏய், என்ன பேசிக்கிட்டே போற? அப்படி என்ன நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன்? 4 மாசத்துக்கு முன்னாடியே நீ கர்ப்பமா இருக்கிற விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்லல? என்ன, எனக்கு எப்படி இது தெரியும்னு பாக்குறியா? டாக்டர் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. என் கெரியர் அது இதுன்னு காரணம் சொல்லி என்ன நல்லா ஏமாத்திட்டு இருந்திருக்க. நான் உனக்கு தாலி கட்டும் போதே நீ பிரெக்னண்டா இருந்திருக்க. எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன ஒரு பொம்மை மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருந்திருக்க. நீ சொல்றதுக்கெல்லாம் நானும் தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாட்டிட்டு இருந்திருக்கேன். ஆனா இனிமே என்னால அப்படி இருக்க முடியாது. ஏய், என்ன? நான் மட்டும் உனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணலையா? உனக்காக நான் அவ்வளவு பெரிய வெயிட்டை விட்டுட்டு வந்தேன். இங்க வந்து எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா? நானும் எல்லாமே உனக்காக தான் செஞ்சேன். மாயா, இப்ப அந்த ஆர்குமெண்ட்லாம் தேவையே இல்லை. சும்மா நீ செஞ்சதை நியாயப்படுத்தாத. என் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சமாவது யோசி. அதேதான் உனக்கும். ஏன் பக்க நியாயத்தை கேட்கவே உனக்கு மனசு இல்லைல்ல? விடு. நீ சொல்றது உனக்கு சரினா நான் செஞ்சதும் எனக்கு சரிதான். இதுக்கு மேல உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட். ஜீவா, மாயா கிட்ட பேசுனியா? கௌதம், ரொம்ப டயர்டா இருக்கீங்க, இருங்க நான் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். மது, ஒரு நிமிஷம். ரொம்ப தேங்க்ஸ் மது. உங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. குழந்தை மாதிரி நடந்துக்கிறீங்க, திடீர்னு பயங்கரமா கோவப்படுறீங்க, ஒரு சமயம் திடீர்னு கண் கலங்குறீங்க. உங்க எமோஷனல் பேக்ட்ராப் ஏன் இவ்வளவு வீக்கா இருக்கு? எஸ், ஒத்துக்கிறேன். எமோஷனலி நான் கொஞ்சம் வீக் தான். அதுவும் என் தங்கச்சிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் ரொம்ப வீக். ஓ, தங்கச்சிக்கு மட்டும் தானா? வைஃப்காக இல்லையா? அப்போ எனக்கும் ஏதாவது நானாதான். அப்படி சொல்லாதீங்க. அதெல்லாம் உங்களுக்கு எதுவும் ஆகாது. ஆகவும் நான் விட மாட்டேன். அப்படி ஏதாவது நடந்துதான் நான் என் அன்பை காமிக்கணும்னு இல்லை. எனக்குள்ள இருக்கிறது எப்பவுமே இருக்கும். இந்த மாதிரி மட்டும் சொல்லாதீங்க ப்ளீஸ். உடனே இதுக்கும் எமோஷனல் ஆகாதீங்க. நான் சும்மா தான் சொன்னேன். சும்மா கூட இப்படி சொல்ல வேண்டாம். ஓகே, சொல்லல போதுமா? எஸ், தட்ஸ் குட். உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்? தங்கச்சி ஒரு தப்பு பண்ணா எவ்வளவு கோவப்படுறீங்கன்னு பார்த்திருக்கேன்.
அதே நேரத்துல அதே தங்கச்சிக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா எப்படி நீங்க அவளை மன்னிச்சு ஏத்துக்கிறீங்கன்னு பார்த்தேன். அதுக்காக எல்லா நேரத்துலையும் அவ தப்பு பண்ணா நான் மன்னிச்சு ஏத்துக்க மாட்டேங்க. சில விஷயங்கள்ல நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். உங்க ஸ்ட்ரிக்ட் என்னன்னு எனக்கு தெரியும். அபிஷேக், சாப்பிடும் போது எங்க போற? ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர் பேசிட்டு வந்துடுறேனே. பேசுறத இங்க வச்சு பேச வேண்டியது தானே, அதுக்கு எதுக்கு தனியா போய் பேசுற? என்ன பழக்கம் இதெல்லாம்? இல்லை, இது முக்கியமான கால். பேசிட்டு உடனே வந்துடுறேன். அபிஷேக், என்ன ஞாபகம் இருக்கா உனக்கு? ஏய், அறிவு இருக்கா உனக்கு? இந்த டைம்லயா ஃபோன் பண்ணுவ? அப்படி என்ன தலைப்புற விஷயம்? ஏன் கேட்க மாட்டேன்? உனக்காக நான் பழி ஏத்துக்கிட்டு மொத்த பணத்தையும் உனக்கு கொடுத்துட்டு சாப்பாட்டுக்கே இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அந்த கஷ்டம் எனக்கு தானே தெரியும், உனக்கு என்ன தெரிய போகுது? ஏய், என்னடா வேணும் உனக்கு? எனக்கு செட்டில் பண்ண வேண்டிய பணத்தை நீ செட்டில் பண்ணியா? இதோ தரேன் அதோ தரேன்னு என்ன அலைய விட்டுட்டு இருக்க. இப்ப எனக்கு பணம் கொஞ்சம் அவசரமா தேவைப்படுது. சரி, யாருக்கிட்டையாவது 5000 10,000 கொடுத்து அனுப்புறேன். போன வை. என்னது 5000 10,000? என்ன பிச்சை போடுறியா? நீ அடிச்சது எவ்வளவு தெரியுமா? 25 கோடி. இப்ப நான் இந்த நிலைமையில இருக்க காரணம் நீ மறந்துடுச்சா? ஒழுங்கு மரியாதையா எனக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து விடு. மீதி எவ்வளவு தேவைப்படும்னு நான் அப்புறம் சொல்றேன். என்னது 2 லட்சமா? உன்னோட செம காமெடியா போச்சு. டேய், என்னால ஒரு பைசா கூட உனக்கு தர முடியாது. என்னடா பண்ணுவ? இப்ப நான் எங்க இருக்கேன்னு தெரியுமா உனக்கு? எங்க இருக்க? உன்னோட வீட்டுக்கு வெளியே தான் நான் நிக்கிறேன். தைரியம் இருந்தா இன்னொரு தடவை அந்த பதில சொல்லு பார்க்கலாம். நீ மட்டும் சொன்னேன்னு வையே, நான் அப்படியே உள்ள வந்து கௌதம் சாரை பார்த்து பேசி உன்னை பத்தி சொல்லி ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.